சொல்லக்கூடிய காத்தல், படைத்தல், அழித்தல் என முத்தொழில்களுக்கு முதல்வனாக விளங்கக்கூடிய எனது தந்தை சிவபெருமானின் அருள்கடாட்சியத்தினார் சிங்கமுகாசுரன், தாரகாசுரன், சூரபதுமன் ஆகியோர்களை தவத்தை மெச்சி எனது தந்தை சிவபெருமான் அவர்களுக்கு சூரபதுமனுக்கு சாகா வரம் கொடுத்து அருளினார். அந்த சாகா வரத்தை பெற்ற சூரபதுமனோ 33 கோடி தேவர்களையும் 48,000 ரிஷிமார்களையும் தாங்க முடியாத துயரத்திற்கு ஆளாக்கினார். இதை கண்ட அத்தனை தேவர்களும் எனது தந்தையிடம் முறையிட எனது தந்தையோ எனது தாயிடம் இருந்து பெற்ற நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளை தோற்றுவித்தார். அந்த 6 தீப்பொறிகளும் சரவண பொய்கையில் உள்ள தாமரை மலர்கள் மீது விழ 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாற அந்த இதை கண்ட எனது தாய் உமாதேவியார் 6 உருவங்களையும் ஒன்றாக சேர்த்தெடுக்க ஓர் உருவமாக அமைய பெற்றேன். அதன் பிறகு சூரபதுமனை வனம் செய்து 2 கூறுகளாக பிளந்து ஒரு கூறு மயிலாகவும் மற்றொன்றை சேவலாகவும் வைத்து இந்த தனியாசனத்திலே வீற்றிருக்கின்றேன். இப்பொழுது எனது அன்பு மைத்துனர் நாரதர் அவர்கள் வருகை தருகிறார் போல இருக்கிறது. அதற்கு முன்னதாக எனது தாயை வணங்கிவிட்டு பிறகு பணியை தொடர்வோம். கசிந்துருகும் மரத்திலே இசைந்திருக்கும் மகமாயி Wow.
கொடு கொடு கருமாரி கரு கொடு கொடு கருமாரி 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 கசி கசி குருமான மனதே கிசி கிசி குரு கருமாரி கிசி கிசி குரு கருமாரி எனது அன்பு மைத்துனர் நாரதர் அவர்கள் வருகை தருகிறார் போல் தெரிகிறது. அவரை சற்று கவனித்து பிறகு நமது வேலையை பார்ப்போம். பன்னிரு விழிகளிலே பறிமுடு முழு விழியா என்று நீ பார்த்தால் போதும். பன்னிரு விழிகளிலே பறிமுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும். வாழினிடரேதும் வாராது போதும். வாழினிடரேதும் வாராது எப்போதும். முருகா பன்னிரு விழிகளிலே உள்நிறு பதம் நினைத்து அன்புடன் தினம் பணிந்து முருகா பதம் பதிந்து அன்புடன் பணிந்து நின்னமாய் ஒரு ஒளியாய் நீ பார்த்தாலே பந்தக மகிழ்ந்திடும் முருகா மகிழ்ந்திடும் மருமா முருகா வந்த மயிலே வழிவேலா அன்பதை மாடுடைய கரிதரும் முருகா ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே வாழினிடரே வாராது வாழினிடரே வாராது முருகா பன்னிரு விழிகளிலே பறிமுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே முருகனே தேவாதி தேவனே வீரமுத்து குமரனை செந்தில் குமரனை உன்னேடி மணியனே முருகா வாழ்த்து வருக வருக நாரதரே, தாங்களுடைய வருகை எனக்கு இன்பத்தை தருகிறது. ஏனென்றால் தாங்கள் இதுவரையில் மற்ற இடத்திற்கெல்லாம் சென்று என்னை பார்க்க வந்தது அரிதாக உள்ளது. அதனால் தாங்களை முதலில் நான் வரவேற்க வேண்டும். அதன் பிறகு தாங்கள் வந்த நோக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். Yeah.
கொள்கையில் அகங்கார கொள்கையில் தாங்கள் எங்கெங்கு சென்று என்ன கண்டு வந்தீர்? தாங்கள் வந்த நோக்கம் என்ன என்று அறிந்து கொள்ளலாமா? முருகா, கந்தனுக்காக கனி ஒன்றை கண்டு வந்துள்ளேன் முருகா. கந்தனுக்காக கனி ஒன்றை கண்டு வந்து கனி கண்டு வந்தீரா? ஆமா முருகா. முருகா முருகா, ஏன் அப்படி போறீங்க? தாங்கள் கனி என்று சொன்னாலே எனக்கு, நான் இதுவரையில் எதற்குமே பயப்படாத நான், ஆனால் கனி என்று சொன்னவுடன் ஒரு சிறு நடுக்கம் உண்டாகிறது. ஏன் முருகா? ஏனென்றால் அன்று ஒரு கனியை கொண்டு வந்தேன். அன்று கொண்டு வந்த கனியினால் எனக்கு மிஞ்சியதோ கோவண துணி. ஆனால் இன்று கண்டு வந்த கனியினாலே எனக்கு அந்த கோவண துணியாவது மிஞ்சுமா, இல்லை என்னை அந்த கோலத்தில் பார்க்க வேண்டும் என்ற எண்ணமா? அப்படி அல்ல முருகா, இந்த கனியாகப்பட்டது உங்களுக்கான கனி அல்லவா? எனக்காக. ஆமா முருகா. அப்படியா? ஆமா முருகா, நிச்சயமாக. நிச்சயமாக. அப்படி என்ன இந்த கனியின் சிறப்பு? இந்த சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு மாங்கனி இருக்குன்னு வைங்க. ஒரு மாங்கனியை நீங்க சுவைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த கனி இருக்கிற வரைக்கும் தான் உங்களால வந்து சாப்பிட முடியும். ஆமா, கனி இருக்கிற வரைக்கும் தான் சாப்பிட முடியும். சாப்பிட சாப்பிட அந்த கனி முடிஞ்சு போகும். ஒரு வாழைக்கனி, ஒரு வாழைப்பழம், அதை சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த கனி இருக்கிற வரைக்கும் தான் உங்களால சாப்பிட முடியும். கனி தீந்துரும் அதுக்கு மேல. ஆனா இந்த கனி இருக்கு, அதோட சிறப்பை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ, இந்த கனியை நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா தீராது, சாப்பிட்டுக்கிட்டே சுவைக்க சுவைக்க திகட்டாத ஒரு கனியோ? ஆமா முருகா. அப்பேற்பட்ட கனியோ? ஆமா முருகா. பலா வாழை என்ற முக்கனிகளுக்கு மேலான கனியோ? ஆமா முருகா. இந்த கனியின் சிறப்பை சொல்லுங்கள் பார்ப்போம். புரிகிறேன். நீ பாடி நான் பாடி கண்கை அருகில் துய்வாது கண்கை நீ அருகில் நாங்கடிக்கும் தேக்கவழி வங்கடிக்கும்
ஐயா ஐயா அருமையான கனி. மாங்கனிக்கும் தேங்கதழி வங்கனிக்கும் மேலி நிற்கும் மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கனிகளுக்கும் மேலான சுவை தரக்கூடிய இந்த கனி. அப்பேற்பட்ட கனி அந்த கனி. அப்பேற்பட்ட கனி அப்பேற்பட்ட கனி நீங்க கண்டு வந்த கனி. ஆமா முருகா. அப்படியா? அப்படி என்றால் இந்த கனியின் சாய்க்கம் என்ன முடிந்தே சாய்க்கம் என்ன முடிந்தே பாக்கத்தில் தந்த கனிகளுக்கு உற்ற பாக்கத்தில் தந்த கனிகளுக்கு உற்ற சுவைதரம் தேங்கனியே முருகா சுவைதரம் தேங்கனியே அதை நோக்கொள்ளும் உலகெல்லாம் சுவை தருமா? அப்படிப்பட்ட கனியா? ஆமா முருகா. தாங்கள் ஏற்கனவே நோக்கி விட்டீர். நோக்கி விட்டு பார்த்திருக்கிறேன். இல்லை நாரதரே, ஏன்னா நீங்க மாப்பிள்ள. ஆமா முருகா. இப்ப நீங்க கண்டு வந்த கனி வந்து சிறப்பான கனி என்று சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக. ஏற்கனவே நீங்க பார்த்து நோக்கின கனியை நான் நோக்கலாமா? அது தவறா போயிருமா இல்லையா? அப்படிங்கிறதுனால நீங்களே நோக்கின கனி அப்படின்னு சொன்னதுனால அந்த கனியின் நேரம் பச்சைகள் கண்டாயின் நேரம் அதை பற்றி பச்சித்திடாதோ சொல்லி அதை பற்றி பச்சித்திடாதோ சொல்லி பச்சைகள் கண்டா பச்சிகள் முருகா 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 பச்சிகள் அப்பேற்பட்ட கனி எப்படி எட்டும்படி முருகா முருகா எட்டும்படி கொம்புண்டு அதை பற்றி ஏறி
பறித்திடலாம் ஏறி பறித்திடலாம் 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 மிக்க மேன்மையுள்ளோ அக்கறை கல்வியோ குளிர்ந்த முகம் உண்டு முருகா முருகா குளிர்ந்த முகம் உண்டு பொங்கை இரண்டுண்டு கோதிலா கண்களுண்டு கோதிலா கண்களுண்டு செஞ்சோட்டு கணக்கு சேராத இடம் ஏனே உள்ளம் நல்ல உள்ளம் உறப்பாக என்பது வல்லவர்கள் வகுப்பதடா பருவதை எதிர்வுள்ளடா செஞ்சோட்டு கணக்கு அது பேசுமோ பேசுமோ தாங்கள் கண்டு வந்தது கனி மாதிரி எனக்கு தெரியவில்லை. ஆமா முருகா, தாங்கள் கண்டு வந்தது வேற ஏதோ ஒன்று கண்டு வந்தீர்கள் நினைக்கிறேன். கண்ணியை தான் முருகா கனி என்று அதைத்தானே பார்க்கிறேன். கண்ணியை கண்டு வந்தீர். ஆமா முருகா. கன்னி என்றால் பெண். பெண் இல்லை, கன்னி என்றால் பெண் என்பது தெரியும். ஆமா முருகா. ஆனால் அந்த பெண் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தாங்கள் ஏற்கனவே கொடுத்த வரத்தின்படி அமிர்தவள்ளி ஆகிய தீபாவளி திருப்பரங்குன்றத்திலே வைத்து திருமணம் முடித்து விட்ட காரணங்களே அடுத்தபடியாக சுந்தரவள்ளி ஆகிய வள்ளி தங்களையே மனதில் நினைத்துக் கொண்டு திணிப்புணத்தை காவல் காத்து வருகிறாள். எனது மாமா அதாவது மகாவிஷ்ணுடைய ஆனந்த கண்ணீரில் இருந்து அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு மாதர்கள் பிறந்தார்கள். அதில் ஏற்கனவே தெய்வயானை மனமுடித்து இப்பொழுது வள்ளி என்று சொல்லக்கூடியவளை நான் மனமுடிக்க வேண்டும், சிறையில் அடைக்க வேண்டும், சிறையில் அடைக்க வேண்டும், மனச்சிறையில். அப்படித்தானே? இதோ உடனே சென்று வருகிறேன். முருகா முருகா, ஏன் முருகா இந்த அவசரம்? என்னையா தாங்கள் எதற்கெடுத்தாலும் தடுத்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? ஆமா முருகா, தாங்கள் இந்த உருவத்தோடு செல்லக்கூடாது, வேற இந்த ஆடைகளோடு செல்லக்கூடாது. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த உருவத்தோட செல்லக்கூடாதுன்னா எனக்கு பதிலாக என் அண்ணன் நாகலிங்கத்தை நான் போய் சொல்ல முடியும், இல்ல அந்த உருவத்தோட போய் சொல்ல முடியுமா? அப்படி அல்ல. வேற உருவம்னா எந்த உருவம்னு அப்படி அல்ல. இந்த ஆடைகள் இருக்கு பாருங்க, ஆ இந்த ஆடைகளை இப்பத்தான் முதவே நான் சொன்னேன். ஏற்கனவே கனியை கண்டு வந்தீர், எனக்கு கோவண துணி தான் மிஞ்சியது. இன்று கண்ணியை கண்டு வந்தீர், எனக்கு அது கூட மிஞ்சாது என்று அதைத்தான் இப்ப சொன்னாரு. இந்த உடைய இந்த உடைய அவுத்து போட்டுட்டு அம்மனமா போய் சொல்றாரு முருகா. அப்படி சொல்லவில்லை. அப்படி இந்த ஆடைகளை மாற்றி மாற்றி வேறு ஒரு ஆடைகள் ஒரு வேடோரை போல் சென்று 8 வகையான திருமணி ஒன்றான கலவு மனம் என்று சொல்லப்பட்ட காந்தர்வ மனம் புரிய வேண்டும். கூட்டிட்டு ஓடி கல்யாணம். அதாவது ஏற்கனவே அவன் வந்து காவல் செஞ்சுட்டு இருக்கான். ஆமா முருகா. வள்ளி. ஆமா முருகா. அந்த காவல் செய்ய அவர்கள் இனத்தவர்கள் போல் சென்று அவருடன் வாதாடி நிச்சயமாக அவரை காந்தர்வ மனம் நான் புரிய வேண்டும். கண்டிப்பாக முருகா. அப்படி நான் காந்தர்வ மனம் புரிந்தால் தாங்கள் எப்படி வருவீர்? நாவிலை சீமாளி பாடி கையிலே 2 பூமாளிகளோடு வருவேன் முருகா. பாமாளி பாடி கையில் 2 பூமாளியோடு வரும் உங்களுக்கு எனது நிச்சயமாக எனது புகழ் மாலை தாங்களுக்கு உண்டு. மகிழ்ச்சி முருகா. ரொம்ப சந்தோஷம். எனக்கு பெரிதும் ஒத்துழைப்பு கொடுத்த எனது அன்பு சகோதரர்கள் அருமை அண்ணார் அவர்களுக்கும் மாமா அவர்களுக்கும் தம்பி அண்ணே எல்லாத்துக்கும் என்ன கேட்டீங்கன்னா
இவங்க பக்கமேளமும் இந்த ஒளிபெருக்கையும் இல்லைன்னாக்க கடுதாசெல்லாம் இவ்வளவு நேரம் நிற்க முடியாது. ஏதோ 2 பாட்டு பாடிட்டு நேரம் போயிருந்திருப்பாங்க. அதனால அன்பு சகோதரர் அவர்களுக்கும். ஆனா இந்த வள்ளி திருமண நாடகத்துக்கெல்லாம் வர வர இப்ப ஏன் தான் இப்படி எல்லாம் எந்திரிச்சு எல்லாம் வீட்டுக்கு போறீங்கன்னே தெரியல, என்ன காரணம்னே தெரியல. அந்த அளவுக்கு முருகன் உங்களை வெறுக்க வச்சுட்டாங்களோ இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு முருகனை நீங்க வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முருகன் உங்களை வெறுத்து நான் பார்த்துக்கிட்டேன். அப்படிங்கிறதுனால எல்லாம் இருந்து நல்லபடியா பாருங்க. ஏன்னா உங்க காசு வாங்குறோம் அப்படிங்கிறதுனால நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இருக்கிறவங்க எல்லாம் கூட எழுப்பி கூட்டிட்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் வேலை நிறைய இருக்குது. ஆமா, நீங்க எல்லாம் இருந்தீங்கன்னா இன்னும் நாங்க கொஞ்சம் நேரம் பண்ணுவோம். இல்ல அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு போயிருவோம். இந்த மெத்தவங்க நன்றி. நாங்கள் வெற்றியுடன் சென்று வர வேண்டும் முருகா, வர வேண்டும் வறுமை. அத்தனை நடிகர்களையும் நடிக்க வைத்த பெருமை சேர்த்த ஊர் பொதுமக்கள், விழா கமிட்டியாளர்கள், முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் நன்றி. நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பப்பா வீரமங்கலத்தைச் சேர்ந்த தமிழ் செல்வன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. மற்றும் யூடியூப் கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஏகே மீடியா உரிமையாளர்கள் அஜித், அஜய் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமான நன்றி. மற்றும் வெறுங்கமடிகளை சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சோனியா பாரதி உரிமையாளர் அவர்களுக்கும், அதிலே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆபரேட்டர்கள் அன்பண்ணன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமான நன்றி. பக்கமேல இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் மற்றும் சில கலைஞர்களுக்கும் நன்றி. நன்றிகள். ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் உருகின்றதே, காவல் அணை தாண்டியே காதல் துணிவே, ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் உருகின்றதே, காவல் அணை தாண்டியே காதல் துணிவே, ஆகாய தாமரை அருகில் வந்ததே. பாட்டு முழங்கிட கேட்டு இளையவே நீ மணிமோலே மணிமணியால் ஒரு மழமாத ஒரு அறிவிய நீர் என்று இந்த கைகள் கண்ணை போவே மொத்த தலைவன் பதப்பட புதிய கவிதை பெண்முகம் கொண்டு எனக்கென பிறந்ததோ ஒன்றினிலோ பொருந்தையும் இங்கே குமரியாய் விளைந்ததோ இன்னும் வண்ண போக்கள் எல்லாம் மாலையாக மன்னன் தந்த மாலை என்ற
வந்ததே நாடோடி பாடலில் ஒருங்கி வந்ததே காவல் தனிதானியே காதல் மொழிவேந்தியே ஆதாய தாமரையே அருகு வந்ததே ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை இதுதான். இது காதல் தெய்வீகம் அழகோட ஒரு மூடன் கதை சொன்னார் என் கதை இதுதான். இது காதல் தெய்வீகம் அழகோட ஒரு மூடன் கதை சொன்னார் கதை இதுதான். கல்லறையிலே இருக்கிற மாதிரிகள் காதலிலே தோல்விட்டுதான் போய்விடுகிறது. பெண்ணை படைக்காதே பாவம் நாங்களே பரிதாபம் பின்னை படைக்காதே நம்மளே பாவமாகவே பரிதாபமாகவே பெண்ணை படைக்காதே பெண்ணை படைக்காதே மணியே பாவம் நாங்களே பரிதாபங்களே ஆழகாலமாய் விழியாடா காதல் காவியம் பேசவே கதை சொன்னார் என்பதே இதுதான். பெண்ணே பெண்ணே உன்னை நினைக்க விரும்புகிறேன் அதுவும் முடியவில்லை. உன்னை மறக்க விரும்புகிறேன் அதுவும் நான் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் பாலை மரங்களோ அழகான பெண்களே அல்லை உரைத்தாலும் நீரும் பாலை வனங்களோ அழகான பின்களே கல்லை உடைத்தாலும் பாலை வனங்களோ அழகான பெண்களே எந்த மழையோ உண்டாடா பெண்கள் உலகமே நரகமே கதை சொன்னார் எங்களே இதுதான். இது காதல் ஒரு கதை சொன்னான் என் கதை